கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கன்மலையே கர்த்தாவே, நீ செய்த நன்மைகள் ஆயிரம், அதை எண்ணி நன்றி சொல்வேன். கண்மணி போல் என்னை காப்பவரே, கன்மலையே கர்த்தாவே, நீ செய்த நன்மைகள் ஆயிரம், அதை எண்ணியே நன்றி சொல்வே. கண்மணி போல் என்னை காப்பவரே, கண்மலையே கர்த்தாவே. அப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை கிருபையாய் இம்மட்டு பாதுகாத்து இந்த வேளையில் உடைய சமூகத்திலே எங்களை கூட்டிச்சத்தோட மேலான அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கண்மலையாக்கிய கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஜெனிப்பித்த கண்மலையே, எங்களை பெற்றெடுத்த கண்மலையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எங்களை மட்டுமாய் நீ தாங்கி எங்களை கிருபையாய் நடத்தி வந்த உடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் இன்றைக்கு ஆலோசனைக்காக அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வசனம் மேற்கொண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளை எந்த வார்த்தைகள் நம்மளை மேற்கொள்கிறது என்று முதலில் கவனிக்க வேண்டும். சத்தியமுள்ள வார்த்தைகள் நம்மளை மேற்கொள்கிறதா, இல்லை இந்த உலகத்தில் மாயமான வார்த்தைகள் நம்மளை மேற்கொள்கிறதா என்பது நம்ம கவனமாக இருக்க வேண்டும். சத்தியமுள்ள வார்த்தைகள், அதாவது வேத வசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர். இந்த வசனமானது நம்மளை மேற்கொள்ளும் போது யாரை அந்த வசனம் மேற்கொள்கிறதோ அவர்கள் எந்த ஒரு பாவ வாழ்க்கையிலிருந்து மீண்டு பாவத்துக்கு எதிர்த்து நின்று பாவத்தை விட்டு விலகி ஓடக்கூடிய தன்மை உடையவர்களாய் இருக்கிறார்கள். இரண்டாவதாக, இந்த வார்த்தை யாரை மேற்கொள்கிறதோ அவர்கள் எப்பேற்பட்ட கஷ்டமோ துன்பமோ கவலையோ எப்பேற்பட்ட தீர்க்க முடியாத பிரச்சனையிலும் நிலைத்து நிற்பார்கள். அவர்கள் அதை என்ன செய்யாது, தள்ளி விடாது. மாயமான வார்த்தை ஒருவனுக்குள் இருந்து அதை மேற்கொள்ளுமானால் அவனை அது அழிவின் பாதையிலே நடத்தி செல்லும். அவனை எந்த ஒரு கஷ்டத்தை தாங்கக்கூடிய பலன் அவனுக்கு இருக்காது. ஆனால் சத்தியமுள்ள வார்த்தைகள் யாரை மேற்கொள்கிறதோ அவர்களுக்கு எல்லாவற்றிலும் இருந்து அந்த வசனம் மேற்கொள்ள அவனுக்கு கிருபை அளிக்கிறது. இந்த இடத்துல நம்மளை எந்த வார்த்தைகள் நம்மளை மாயமான வார்த்தைகளா சத்தியமுள்ள வார்த்தைகள் நம்மளை மேற்கொள்வது என்பதை வைத்து நம்முடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. இந்த வேத வசனம் நம்ம வாழ்க்கையில விதைக்கப்படணும், அதாவது மேற்கொள்ளப்படணும் அப்படின்னா விருத்தி அடைய வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைய வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டபடி தாவீது வர வர விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வர வர விருத்தி அடைந்தான் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை என்ன செய்யப்படுகிறதுனா விருத்தி அடையணும்னா உள்ளத்தில் விதைக்கப்பட வேண்டும். வார்த்தையானது உள்ளத்தில் விதைக்கப்பட்டால் மாத்திரமே அது விருத்தி அடைய வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகள் நம் இதயத்தில் என்ன செய்யப்பட வேண்டும், விதைக்கப்பட வேண்டும். வார்த்தைகளை அனுதினமும் நம்ம வாசிக்க வேண்டும். இந்த வேதமாகிய பரிசுத்த வேத வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் பொழுது, அதை நம் உள்ளத்தில் விதைக்கப்படும் பொழுது நாளுக்கு நாள் அதை விருத்தி அடைகிறது. விருத்தி அடைந்த வார்த்தைகள் என்ன செய்கிறதுனா நம்மளை மேற்கொள்கிறது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நம்ம காரியத்தை செய்யும் பொழுது முடியலன்னு நிற்கக்கூடிய காரியத்தில் அந்த இடத்துல அந்த வார்த்தை நம்மளை மேற்கொள்கிறது. கர்த்தரால முடியும். வேத வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கிறார், நம்மளை கைவிட மாட்டார். அப்போ இந்த வார்த்தை நம்மளை என்ன செய்கிறது, மேற்கொள்கிறது. அந்த இடத்துல நம்ம சோர்ந்து போகாதபடி, தளர்ந்து போகாதபடி, பின்வாங்கி போகாதபடி அந்த வார்த்தை நம்மளை மேற்கொள்கிறது. அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைந்து நம்மளை மேற்கொள்ளும் போது எந்த ஒரு தவறான பாவ வாழ்க்கைக்குள் நம்மளை அழைத்து செல்லாதபடி அந்த பாவத்தை விட்டு விலகும்படியாக நம்மளை பரிசுத்தம் பண்ணுகிறது. அப்போ நம்முடைய வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்கும் பொழுது, அதை வாசிக்கும் பொழுது அது உள்ளத்தில் நம்ம விதைக்கப்பட்ட வார்த்தைகள் நம்மளை ஒவ்வொரு நாளும் மேற்கொள்ள செய்கிறது.
மேற்கொள்ளும் பொழுது நம்ம எப்பேற்பட்ட எந்த தீமையான வழியிலிருந்து நம்மளை விலகி அதை வழி நடத்த பரிசுத்த வாழ்க்கையில் பரிசுத்த பாதையில் நடத்த அந்த வசனம் நமக்கு என்ன செய்யுது, வழிகாட்டுகிறது. அதனால் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த வார்த்தைகள் மாயமான வார்த்தைகளா இல்லை வேத சத்தியமுள்ள வார்த்தைகள் நம்மளை மேற்கொள்ளும் என்பதை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, சொல்லுகிற நம்மளை சுற்றி இருக்கிற அவிவிசுவாசமான வார்த்தைகள் நம்மளை மேற்கொள்கிறதா, இல்லை சத்தியமுள்ள தீர்க்க தரிசன வார்த்தைகள் நம்மளை மேற்கொள்கிறதா என்பதை நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்துவுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ப வேண்டும். அன்பு பிள்ளைகளே, அந்த வார்த்தைகள் நம்பும் பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை நமக்குள் நம்பிக்கை கொடுத்து விதைக்கப்பட்டு அது விருத்தி அடைகிறது. விருத்தி அடைந்தது மட்டுமல்லாமல் நம்மளை அந்த பிரச்சனையை மேற்கொள்ள செய்கிறது. அந்த இடத்துல நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது, பலனை கொடுக்கிறது, அதை தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கிறது. எந்த ஒரு பிரச்சனையும் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு அந்த அந்த இடத்துல ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு கொடுக்கிறது. அந்த பிரச்சனையை மேற்கொள்ளும்படியாக அந்த வார்த்தை நம்ம மேற்கொள்கிறது. அன்பு பிள்ளைகளே, மாயஜலமான வார்த்தைகளை பின்பற்றி செல்லாதபடி, உலக பிரகாரமான வார்த்தைகளை அபிவிசுவாசமான வார்த்தைகளை பின்பற்றி செல்லாதபடி நம்மளை சத்தியத்துக்குள் நடத்துகிற அந்த வேத வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை நம் உள்ளத்தைகளை விதைக்கப்படுகிறது. விதைக்கப்பட்ட வார்த்தைகள் நம்மளை மேற்கொள்ள செய்கிறது. நம்ம கர்த்தர் அந்த வார்த்தையானவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசுதான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. அந்த வார்த்தை நம் உள்ளத்துக்குள்ளே போகும் பொழுது எப்பேற்பட்ட எந்த பாதையானாலும் நம்மளால் கடந்து செல்ல முடியும். அன்பு பிள்ளைகளை, இந்த இடத்துல நம்முடைய ஆண்டுடைய வார்த்தைகள் நம்மளை மேற்கொள்ளும்படியாக ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் நம்ம கேட்கலாமா, அப்பா எங்களை எது ஆட்கொள்கிறது, எதை மேற்கொள்கிறது அப்பா, விசுவாசமான வார்த்தைகளை எங்களை மேற்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளுங்க அப்பா. உங்களை விசுவாசமுள்ள வார்த்தைகள், உங்களுடைய தைரியமான வார்த்தைகள், உங்களுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள், உடைய பலமுள்ள வார்த்தைகள் எங்களை ஒவ்வொரு நாளும் மேற்கொள்ளட்டும் அப்பா. உடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே விருத்தி அடையட்டும் ஏசப்பா. உடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் எங்களை மேற்கொண்டு நடத்தட்டும் ஏசப்பா. மேற்கொள்ள நம்மளை ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுப்போமா, உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. அவிசுவாசமான வார்த்தைகள் நம்மளை மேற்கொள்ளாதபடி அதிலிருந்து விலகி சென்று சத்தியமுள்ள வார்த்தைகளை நம்மளை மேற்கொள்படியாக நம்மளை ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்கலாமா. நம்மளை நாமே நிதானித்து அறிந்து சத்திய வேத வசனம் எங்களை மேற்கொள்ளட்டும் என்று நம்மளை முற்றிலுமாய் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வேத வசனம் நம்மளை மேற்கொள்ளும்படியாக அவ்விடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது சத்தியமான வார்த்தைகள் நம்மளை ஒவ்வொரு நாளும் மேற்கொண்டு சத்தியத்தின் பாதையிலும் பரிசுத்தமான பாதையிலும் நம்மளை வழிநடத்தி செல்ல வல்லதாக இருக்கிறது. வார்த்தை நிமித்தம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.